தமிழகத்தின் முதலமைச்சராக 6வது முறையாக கடந்த மே 23ஆம் தேதி ஜெயலலிதா பொறுப்பேற்ற நிலையில் அதிமுக ஆட்சி இன்று 100வது நாளை எட்டியுள்ளது. 1991இல் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று முதன்முறையாக முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா கடந்த மே மாதம் நடைபெற்ற தேர்தலில் தொடர்ச்சியாக 2வது முறையாக ஆட்சியை கைப்பற்றினார். இதன் மூலம் 6வது முறையாக தமிழக முதலமைச்சர் பொறுப்பேற்ற ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சி இன்று 100வது நாளை எட்டியுள்ளது. இதனிடையே அதிமுக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. நேற்று சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட முதல்வர் ஜெயலலிதா அனைத்து நகராட்சிகளில் உள்ள தெரு விளக்குகளும் 320 கோடி ரூபாய் செலவில் LED விளக்குகளாக மாற்றப்படும் என்று அறிவித்தார். இதுபோல பிறந்த குழந்தைகளின் செவித்திறன் குறைபாட்டை கண்டறிய சென்னை சிவகங்கையில் பரிசோதனை மையங்கள் அமைக்கப்படும் என்ற புதிய அறிவிப்பையும் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். சட்டப்பேரவையில் இவ்வாறு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டு வரும் நிலையில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகள் அனைத்தையும் விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.